அண்ணன் வீரசிங்கம் 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 அண்ணன் வீரசிங்கம். நீ இல்லாம நான் தனி ஆளாயிட்டா. ஏசிபி நடந்த விஷயத்தான் என்ன சொன்னாரு. நீ ஒண்ணும் கொல்லப்படாத, நான் வந்துட்டேன். தூள் கலப்புவோம். அண்ணன் வீரசிங்கம் அண்ணன் வீரசிங்கம் அண்ணன் வீரசிங்கம் அண்ணன் வீரசிங்கம் அண்ணன் வீரசிங்கம் அண்ணன் வீரசிங்கம் அண்ணன் வீரசிங்கம். காசிமேட்டு குப்பத்தையே கலக்குறாளே கனகா, அவ ஊசி கண்ண சொழல விட்டு உசுப்புறாளே கணக்கா. அடி வாடி என் ஜில் ஜில். கனகா ஊசி கண்ண சுழல விட்டு உசுப்புறாளே கணக்கா. காசிமேட்டு குப்பத்தையே கலக்குறாளே கனகா ஊசி கண்ண சுழல விட்டு உசுப்புறாளே கணக்கா. இவ சூறாமீன்ல சேர்த்தியா சுனாமிக்கு பேத்தியா, சூறாமீன்ல சேர்த்தியா அந்த சுனாமிக்கு பேத்தியா. மொத்த குப்பத்தை மொய்யா வச்சுக்க முடிவு செஞ்ச பாத்தியா, முடிவு செஞ்ச பாத்தியா. டக்கரு 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 டக்கருதா, டக்கரு 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 டக்கருதா, டக்கரு 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 டக்கருதா, டக்கரு 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 டக்கருதா. காசிமேடு நம்ம காசிமேட்டு குப்பத்தையே கலக்குறாளே கனகா ஊசி கண்ண சுழல விட்டு ஊசுப்புறாளே கணக்கா. கஞ்சி போல என்ன கொக்க வைக்கிறான், உங்க கப்பல் போல என்ன மடக்கி நிற்கிறான். உங்க கஞ்சி போல என்ன கொக்க வைக்கிறான், உங்க கப்பல் போல என்ன மடக்கி நிற்கிறான். மீன் பிடிக்கிற எண்ணெயே மீன் பத்தியா கொத்துறா, மீன் பிடிக்கிற எண்ணெயே மீன் பத்தியா கொத்துறா. சுண்டல் விக்கிற பையன் நாட்ட பின்னால தான் சுத்துறா, பின்னால தான் சுத்துறா. அழுக்கி குளிக்கு ஆடுறப்போ அள்ளுதடா அள்ளு, இந்த அத்தனை பயல விட்டதால அலையடிக்குது சொல்லு. இவ அழுக்கி குளிக்கு ஆடுறப்போ அள்ளுதடா அள்ளு, இந்த அத்தனை பயல விட்டதால அலையடிக்குது சொல்லு. டக்கரு 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 டக்கருதா, டக்கரு 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 டக்கருதா. காசிமேட்டு குப்பத்தையே கலக்குறாளே கனகா ஊசி கண்ண சுழல விட்டு உசுப்புறாளே கணக்கா. காணாத மீன கண்ணில் கட்டி நிற்கிறான், கடல மீனுக்கு கண்ணு ரெண்டுக்கு போட்டி வைக்கிறான். காணாத மீன கண்ணில் கட்டி நிற்கிறான், கடல மீனுக்கு கண்ணு ரெண்டுக்கு போட்டி வைக்கிறான். இடுப்பு வெறும் டூப்பு தான், மடிப்பு அதுல டாப்பு தான். இவ இடுப்பு வெறும் டூப்பு தான், மடிப்பு அதுல டாப்பு தான். ரெட்டவரி பல்வரிச முத்து மின்னல் கீத்துதான், முத்து மின்னல் கீத்துதான். மிஷினுக்குள்ளே அசின வச்சு எடுத்து புட்ட நகலு, அட குத்தாட்டம் தான் போடுறா பாரு கொடுத்து ஒரு பிகிலு. இவ மிஷினுக்குள்ளே அசின வச்சு எடுத்து புட்ட நகலு, அட குத்தாட்டம் தான் போடுறா பாரு கொடுத்து ஒரு பிகிலு. டக்கரு 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 டக்கருதா, டக்கரு 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 டக்கருதா. காசிமேட்டு குப்பத்தையே கலக்குறாளே கனகா ஊசி கண்ண சுழல விட்டு ஊசுப்புறாளே கணக்கா. காசிமேட்டு குப்பத்தையே கலக்குறாளே கனகா
ஊசி கண்ணு சுழல விட்டு ஊத்து போறானே கணக்கா இவ சூறா மீன்ல சேர்த்தியா சுனாமிக்கு பேத்தியா அந்த சூறா மீன்ல சேர்த்தியா சுனாமிக்கு பேத்தியா மொத்த குப்பத்தை மொய்யா வச்சுக்க முடிவு செஞ்ச பாத்தியா முடிவு செஞ்ச பாத்தியா டக்கரு 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 டக்கருதா 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 இப்படிதான் நாங்க எல்லாரையும் கடத்துறோம். உங்களை பத்தி எல்லா விஷயங்களையும் நாளைக்கு லைவ் டெலிகாஸ்ட்ல எல்லாரும் முன்னாடியே சொல்றேன். அதுக்கப்புறம் எங்களோட கோரிக்கை என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்களா, அதிகாரிங்க மேல குற்றஞ்சாட்டி தான் அந்த பையன் இமெயில் அனுப்பிச்சிருக்கான். இப்படி அதிகாரிகளே தப்பு பண்றதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அண்மையில தான் இந்த மாணவனுடைய தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் என்ன வந்து பாத்துட்டு போனாங்க. அவனுடைய தங்கச்சிக்கு முதல் பரிசு கொடுத்தோம். அவங்க நிலைமை கேள்விப்படும் போது எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அந்த பையனுக்கு எவ்வளவு மனவேதனையா இருக்கும். இதுக்கு என்ன செய்யறதுன்னு அந்த பையன் நாளைக்கு பேசுறத வச்சு முடிவு பண்ணுவோம். வணக்கம். மாணவ தலைவர் இளவரசு தனக்கு நேர்ந்த கொடுமைகளை இமெயில் மூலமாக முதல்வருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அதற்கு காரணமானவர்களை கடத்தி தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் அதை பற்றி மீண்டும் தெளிவாக அனைவர் முன்னிலையிலும் தொலைக்காட்சி மூலமாக இன்று இரவு 7 மணிக்கு கடத்தப்பட்டவர்களின் உண்மை நிலைமை என்ன என்பதை பேச உள்ளார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக என் வணக்கம். ஏற்கனவே என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் இப்ப சொல்ல போறதெல்லாம் உங்களுக்கும் மக்களுக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம். உங்க ஆட்சியில நடந்துட்டு இருக்க பல அவலங்களை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். இங்க நடந்துட்டு இருக்கிறது ஜனநாயகமா இல்ல ரவுடிசமானே தெரியல. இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னாள் எம்எல்ஏ, பல கொலை கற்பழிப்புன்னு இப்படி எவ்வளவோ பண்ணிருக்காரு. அரசியல் செல்வாக்கு இருந்ததுனால இவர் ஒன்னும் பண்ண முடியல. உங்க போலீஸ் அதிகாரி ஏசிபி வெங்கடேஷ் என் குடும்பத்தை இழந்ததுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரவுடிங்களோட கூத்தம் கும்மி அடிக்கிறாரு. இவங்க எல்லாம் சட்டம் பேசுற நீதிமான்கள். ஆனா இவங்க செய்யறதெல்லாம் பணத்தாலேயோ ஆள் பலத்தாலேயோ நீதியை கட்டி போட்டுட்டு அநீதியை உரம் போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. ஏழைகளுக்கும் படிக்காதவங்களுக்கும் எப்பவே நீதி கிடைக்க கூடாதுன்னு கோர்ட்ல வாதாடுறாங்க. அப்புறம் எதுக்கு சார் சட்டமன்றமோ நீதிமன்றமோ? இவர்தான் அண்ணா நகர்ல பெரிய சாப்ட்வேர் கம்பெனி ஓபன் பண்ணி அநியாயமா 50 கோடி ரூபாயை ஏமாத்தின ஆசாமி. இவர் ஜெயிலுக்குள்ள போவாரு, ஜாமீன்ல வருவாரு, மறுபடியும் மோசடி வேலைகளை ஆரம்பிச்சிருவாரு. இவரால பாதிக்கப்பட்ட இளைஞர்களோட குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவுல நிக்குது சார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜாமீன். இவர் சிட்டிலே மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். அப்பாவி மக்கள் நிலத்தை ஏமாத்தி போடுங்கிறதுல பெரிய கெட்டிக்காரு. இதுக்கு துணை போறது இந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி ரவுடிங்களும். இப்படி ஏமாத்தி சம்பாரிச்சது பல கோடி. இதுல சில கோடி இவனுங்களுக்கும் மீதி அரசியல்வாதிகளுக்கும். இதுக்கெல்லாம் யார் சார் காரணம் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன மாதிரி எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ஜாமீன் ஒண்ணு இருக்கிறதுனாலதான். நாங்க நினைச்சிருந்தா பெரிய ரவுடியா இருப்போம். 500 பேரை வெட்டி கொண்டு இருப்போம். 10 ஊரை எரிச்சிருப்போம். ஆனா நாங்க அதை செய்யல. நாட்டுல நல்ல ஜனநாயகத்தை எதிர்பார்த்தோம். ஆனா கொலை கும்பலையும் திருட்டு கும்பலையும் தான் பார்க்க வேண்டியிருக்கு. என் குடும்பத்தை அழிச்ச இந்த ரவுடிங்க உள்ள இருக்க வேண்டியங்க. ஆனா ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் எப்படி சார் வளர்றாங்க? ஜாமீன் ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான். இப்ப சொல்லுங்க சார், ஜாமீன்ற சட்டம் நாட்டுக்கு தேவையா? இந்த மாதிரி ரவுடிசம் இருக்கிறதுனாலதான் சார் எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமா போயிட்டு இருக்கு. தயவு செய்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சார். நாட்டுல அராஜகத்தை அழிக்கணும், ரவுடிசத்தை ஒழிக்கணும். நாட்டுல ஒரு புது வளர்ச்சி வரணும்னா உங்களை மாதிரி ஒரு வழிகாட்டி வேணும். எல்லா விஷயத்தையும் நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டோம். இந்த ஜாமீன் சட்டத்தை நீங்க திருத்துவீங்கன்னு நாங்க நம்புறோம். அப்படி நீங்க இந்த சட்டத்தை திருத்தலனா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இங்க இந்த இடத்துல தீ குளிச்சு உயிரை விடுவோம். இது சத்தியம். இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருக்கும். அந்த மாணவர்கள் சொல்ற மாதிரி ஜாமீன்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஜாமீன் சட்டத்தை மாத்துறதுக்கான தேவைகளையும் காரணங்களையும் அவங்க விரிவா சொல்லி இருக்கிறாங்க. மாணவர்கள் நினைச்சா அவங்க குறிக்கோள் அடையிற வரையிலும் அவங்க தூங்க மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்ற மாதிரி ஜாமீனே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதனால ஜாமீன் தொடர்பான சட்டத்தில் கொஞ்சம் திருத்தம் செஞ்சு நம்ம சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவா நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த சட்டத்தை கடுமையா எதுக்குயா? எவனோ ஒரு சின்ன பேர் சொன்னாமன்னு இந்த சட்டத்தை திருத்தணும்னா நாளைக்கு இன்னொருத்தன் வருவான். அவன் இவ்வளவு நீளத்துக்கு ஒரு கதையை சொல்லுவான். அவனும் சட்டத்தை திருத்த சொல்லுவான். நிறுத்துங்க உங்க பேச்ச.
உங்க மறுபக்கம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வெள்ளைச்சட்டை போட்டுக்கிட்டு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மக்களை நீங்க தொடர்ந்து ஏமாத்த முடியாது. இந்த காலத்துல மக்கள் ரொம்ப விழிப்பா இருக்காங்க. அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கீங்க. ஒரு அமைச்சரா இருந்து ரவுடிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்ல, நம்ம கட்சிக்கு நல்லதில்ல, ஆட்சிக்கு நல்லதில்ல. நீங்க இந்த ரவுடி பத்தி கேட்கலாம். அந்த ரவுடி அக்கா பையனுக்கு மெடிக்கல் சீட் வாங்கலாம் தான். உங்க சத்தியமா அந்த அவனை பார்த்ததே கிடையாது. பொய் சொல்லாதீங்க. தூயவன்கிற உங்க பேருக்கு தகுந்த மாதிரி தூய்மையா நடந்துக்குங்க. ஐயா, மத்த மாநிலங்கள்ல இந்த மாணவர்களுக்கு புரட்சி தெரிஞ்சு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்னு அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கய்யா. அவங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி நாம இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு பேரும் புகழும் வருங்கய்யா. அது மட்டும் இல்லாம நம்ம மாணவர்கள்ட்ட எழுச்சி வரும்யா. அண்ணன் நினைச்சா கண்டிப்பா இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மக்கள் நன்கு அறிவார்கள். அனைவருக்கும் இது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுபோல என் மனமும் வருந்துகிறது. இதன் மூலம் மாணவர் இளவரசுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர் இளவரசு தன்னுடைய பெற்றோர்களை பறிகொடுத்து தவிக்கிறார். பசுவை இழந்த கன்று போல அவர் தவிப்பதும் துடிப்பதும் மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் ஒழிப்பதற்கு இந்த மண்ணில் இரண்டாவது விடுதலை போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கிறது. இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு அதிகாரிகளே இடம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டம் சும்மா விடாது. அவர்களுக்கு உறுதியாக தண்டனை உண்டு. மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஜாமீன் தொடர்பாக சட்ட திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை இந்த அரசு உணர்கிறது. அதன்படி சட்ட வல்லுநர்களோடு கலந்தாய்வு செய்து உரிய முடிவு எடுக்கப்படும். அதே வேளையில் மாணவர்கள் குற்றவாளிகளை கடத்தியிருக்கிறார்கள், அரசு அதிகாரிகளையும் கடத்தியிருக்கிறார்கள் என்றாலும் மாணவர்கள் அவர்களை எந்த வகையிலும் துன்புறுத்தவில்லை என்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது. இருந்தாலும் அவ்வாறு கடத்தியது சட்டப்படி குற்றம்தான். இளவரசும் அவரை சார்ந்தவர்களும் மாணவர்களாக இருப்பதனால் அவர்களது எதிர்காலத்தை பாழ்படுத்தவோ தண்டிக்கவோ இந்த அரசு விரும்பவில்லை. மாணவர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள், கடத்தியவர்களை உடனடியாக கொண்டு வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். அத்துடன் இளவரசும் மாணவர்களும் சரணடைய வேண்டும். ஜாமீன் ரத்து செய்ததுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா. ஜாமீன் ரத்தாச்சுனா இந்த நாட்டுல ரவுடிசம் ஒழியும் மேடம். நிச்சயமா எங்க சப்போர்ட்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குற கோரிக்கை எல்லாம் நியாயமானதுதான். ஜாமீன்றதே இருக்க கூடாது. இத பார்த்து முதலமைச்சர் ஏதாவது செய்வார்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்க சப்போர்ட் பூராமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் ஜெயிக்கும், ஜாமீன் கண்டிப்பா ரத்தாகும். இந்த போராட்டத்தை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? உங்க லீடருக்கு நீங்க எந்த வழியை சப்போர்ட் பண்ண போறீங்க? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இந்த போராட்டத்துக்காக எங்க உயிரையும் கொடுப்போம். ஜாமீன் சட்டத்தை ஒழிப்போம். ஸ்டூடெண்ட்ஸோட பவரை காட்டுவோம். யோ மூடிட்டியா? யோ கல்வி, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? யோ தல, என்ன சொல்லு நீ? சொர்க்கம் சொர்க்கம் சொல்லானுல அது கங்க இருக்கு. யோ முதல்ல அந்த கர்மத்தை எந்திரிச்சு வெளிய போ சொல்லியா? சொர்க்கம்னு சொன்ன உனக்கு கருமா தெரிஞ்சாங்க. ஏய் எந்திரிச்சு வெளிய போடி. நீ உள்ள போ செல்லம், நான் கூப்பிடுறேன். பாய். யோ முதல்ல இத பாரு, எந்திரி. யோ இது எப்படி நடந்தது? யோ உள்ள நீ இப்படி கும்மால் அடிச்சுக்கிட்டு இருந்தா வெளியே நடக்கிறது எப்படியா தெரியும்? சொல்லு, சொன்னதான் தெரியும். தொட்டா ஷாக்குங்கிறான், ஸ்டூடெண்ட்ஸ் பவர்ங்கிறான், ரவுடிசத்தை ஒழிப்பாங்கிறான். என் கூட இருந்த என் கூட்டாளி வீரசிங்கத்தை தூக்கிட்டான், ஏசிபியை தூக்கிட்டான், நம்ம அட்வொகேட் எல்லாத்தையும் தூக்கிட்டாயா? அப்புறம் என் ரவுடிசத்துக்கும் உன் அரசியலுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடுயா. ரவுடிசமா ஸ்டூடெண்ட் பவரான்னு பாத்துருவோம்ரா. ஃபேக்ஷன் போ பம்பாய்க்கு, ரவுடிசத்தை இறக்கும் சென்னைக்கு. அப்புறம் பாரு வேடிக்கைய, நீ போத்தல. இங்க பாரு பாம்பே, இதான் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ். இங்க இருந்து புறப்பட்டு क्या बोलता है? நாசமா போச்சு. உங்களுக்கு தமிழ் தெரியாதா? ஏ கஸ்மால கல்வி. என்ன மெட்ராஸ் பாஸ் பேசுத? ஐயா நான் பிறந்து வளர்ந்ததே வியாசப்படி மார்க்கெட்டாண்டதான். நார்த் மெட்ராஸா? எந்த மெட்ராஸ் அந்த உனிக்கினா எதா இருந்தாலும் நீ என் கையில சொல்லு, நான் இவங்களாண்ட சொல்றேன்.